ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு 45 பிளவுஸை எப்படி மார்க் பண்ணி கட் பண்றதுன்னு பார்க்க போறோம். இப்போ 1 மீட்டர் பிளவுஸ் பிட்டு எடுத்துக்கோங்க. அதை இப்படி ரெண்டா ஃபோல்டு பண்றோம். நல்லா உதறி விட்டுட்டு இப்படி ரெண்டா மடிச்சுக்கோங்க. இப்போ இதையே இன்னொரு தடவை மடிச்சுக்கோங்க. இப்போ இதை நாலா மடிச்சாச்சு. தையலுக்காக ஒரு 1.5 இன்ச்சு அதுல ஒரு கோடு போட்டுக்கிறோம் மடக்கி தைக்கிறதுக்காக. இப்போ ஸ்லீவ் ஹைட்டு இவங்களுக்கு 7.5 இன்ச்சு ஸ்லீவ் ஹைட்டு 7.5 மார்க் பண்ணிக்கிறோம். தையலுக்காக ஒரு 1/2 இன்ச்சு. இது ரெடி அளவு 7.5 இன்ச்சு, அது தையலுக்காக 1/2 இன்ச்சு. இப்போ அங்கே ஒரு கோடு போட்டுக்கிறோம். இப்போ சென்டர்ல ஒரு மார்க் பண்ண போறோம். 7 இன்ச் மார்க் பண்றோம். 7 இன்ச் சென்டர்ல டேப் வச்சு 7 இன்ச்சுக்கு ஒரு மார்க்கு. இப்போ ஸ்லீவ் ஹைட் மார்க் பண்ணோம்ல, அந்த கோட்ல இருந்து இங்க ஒரு 3.5 இன்ச்சு. இதை அப்படியே கனெக்ட் பண்ணி மார்க் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட ஃப்ரெஞ்சு ஸ்கேல் இருந்துச்சுன்னா அப்படியே அதில் மார்க் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா கையாலேயே அப்படியே வரைஞ்சிடலாம். இப்போ கை சுற்றளவு 6.5 இன்ச்சு வைக்கிறேன். அங்கே ஒரு மார்க்கு. தையலுக்காக ஒரு 1.5 இன்ச்சு வெளியில ஒரு மார்க். இப்போ லைன் போட்டு கட் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்லீவை அப்படியே கட் பண்ணுறோம். இப்போ கட் பண்ண ஸ்லீவை நல்லா விரிச்சு போட்டுக்கோங்க. ஏன்னா ஃப்ரண்ட் சைடு கொஞ்சம் குடஞ்சி வெட்ட போகிறோம். அப்போ தான் முன்னாடி சுருக்கம் வராது. சென்டர் மார்க் பண்ணிக்கோங்க. 2 துணி கரெக்டாக வச்சுருக்கோமான்னு பார்த்துக்கோங்க. ஸ்லீவுக்கு கரெக்டாக 2 சைடில் 2 துணி இருக்கான்னு பாருங்கள். சென்டர்லேருந்து அப்படியே லைட்டாக இப்படி லைட்டாக குடஞ்சி விடணும். ஒரு இலை ஷேப்புக்கு மெல்லிஸாக. நான் எப்படி மார்க் பண்ணுறேன்னு பாருங்கள். இந்த மாதிரி லைட்டாக அப்படி குடஞ்சி வெட்டணும். இது எதுக்குன்னா ஸ்லீவ் ஃப்ரண்ட் சைடு வரப்ப அந்த இடத்துல இப்படி குடஞ்சி இருந்தால் தான் நமக்கு அந்த சுருக்கம் வராது. எக்ஸஸ் துணிலாம் அங்கே இருக்காது. இப்போ அது ரைட் சைடு ஸ்லீவு, இது லெஃப்ட் சைடு ஸ்லீவு. பாருங்க, பின் சைடு வந்து கொஞ்சம் துணி கூட வந்திருக்கும், ஃப்ரண்ட்ல வந்து இந்த மாதிரி கம்மியா இருக்கும். இது ஃப்ரண்ட்டுக்கு, அது பேக்கு. இந்த மாதிரி ஸ்லீவ் கட் பண்ணாதான் நமக்கு சுருக்கம் வராது, ஃபிட்டிங் சூப்பரா இருக்கும். அடுத்து பேக் கட் பண்ணலாம். நான் 15 இன்ச்சு ஹைட்டுக்கு வந்து கோடு போட்டு வச்சிருக்கேன். இப்போ அங்கேருந்து ஷோல்டர் மார்க் பண்றேன் 5.5 இன்ச்சுக்கு. நெக்கு வந்து 2.25 இன்ச்சு. நெக்கோட அகலம் வந்து 2.25 இன்ச் மார்க் பண்றேன். ஸ்லீவ் ஜாயின் பண்ணுவோம்ல, அதுக்காக ஒரு 1/2 இன்ச்சு. இப்போ மொத்தமா 6 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன். ரெடி அளவு 5.5 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ நெக்குக்கு 2.25 இன்ச்சு அகலம் வச்சோமா, இப்போ ஹைட்டு வந்து 8 இன்ச்சு வைக்கிறேன். அதே இடத்துல டேப்பை வச்சு 2.25 இன்ச்சு அளவு எடுத்துக்கிறோம். இப்போ இது ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டுக்கலாம். இவங்களுக்கு பா நெக்குங்கிறதுனால நான் அப்படியே விட்டுடுறேன்.
உங்களுக்கு வந்து யூ நெக் இருந்துச்சுன்னா யூ ஷேப்ல வரைஞ்சிக்கோங்க. ஆம் ஹோல் வரைகிறேன். ஆம் ஹோல் வந்து ஒரு 5 இன்ச்சு ஹைட்டு ஆம் ஹோலு. இங்கே ஒரு கோடு போட்டுக்கலாம். இது 40 இன்ச்சு ப்ளவுஸுங்கிறதுனால அதை 4ஆக டிவைட் பண்ணால் 10 வரும். அதனால அப்பர் பாடி வந்து 10 வைக்கிறேன். அதோட இப்படி ஆம் ஹோலை கரெக்ட் பண்ணிக்கலாம். இந்த கார்னர்ல ஒரு 1 இன்ச்சு இல்லை 1.25 இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணிட்டு ஆம் ஹோலை அப்படியே வரைஞ்சி விட்டுருலாம். இப்போ சைடில் அப்படியே கோடு போட்டுடலாம். பக்கத்தில் தையலுக்கு 1.5 இன்ச்சு விட்டு அதுலேயும் ஒரு கோடு போட்டுக்கலாம். இப்போ பேக் பார்ட்டை கட் பண்ணுறோம். மேலே ஷோல்டரில் ஜாயின் பண்ணுவோம்ல, அதுக்காக ஒரு 1/2 இன்ச்சு விட்டுட்டு தான் நம்ம கட் பண்ணணும். அந்த லைன்லேருந்து ஒரு 1/2 இன்ச்சு மேலே தான் கட் பண்ணணும். அப்படியே பொறுமையாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஆம்ஹோல் சைட்லாம் கட் பண்ணும்போது துணியை வந்து நம்ம வளைக்கக்கூடாது. எப்போதுமே சிஸ்ஸரை மட்டும் அப்படியே வளைச்சி கட் பண்ணணும். துணி கொஞ்சம் கூட கட் பண்ணாலும் பண்ணலாம், ரொம்ப ஒட்டை கட் பண்ணிடாதீங்க. இப்போ பேக் பார்ட்டை கட் பண்ணியாச்சு. அப்படியே இப்படியே ஃப்ரண்ட்டை கட் பண்ணுறதுன்னு காட்டுறேன். துணியை கொஞ்சம் அந்தாண்ட போட்டுக்கணும். கொஞ்சம் அகலம் வந்து நமக்கு தேவைப்படும் ஃப்ரண்ட்டுக்கு. 1 இன்ச்சு கிட்ட துணி எக்ஸஸாக வரா மாதிரி கட் பண்ணிக்கலாம். நம்ம இந்த இடத்துக்கிட்ட பேக் பார்ட் கட் பண்ணோமா, இது அப்படியே தூக்கி அந்த சைடு போடுறோம். நெக் சைடு வந்து ஃபோல்டிங் இருக்கா, துணி மடிப்பு பக்கம் இருக்கான்னு பார்த்துக்கிட்டு பேக் பார்ட்டை போடுங்க. அந்த நெக் சைடு பட்டி வைப்போம்ல, அதுக்காக அந்த பக்கம் ஒரு 1/2 இன்ச்சு விட்டுட்டு தான் நம்ம வந்து கட் பண்ணணும். இப்போ ஆம் ஹோலை அப்படியே வரைஞ்சிக்கலாம். பேக் பார்ட்டில் எப்படி இருக்கோ அதை அப்படியே வரைஞ்சிக்கலாம். நெக்கு வரைய வேணாம், அது பதிலாக நெக்கு எங்கே இருக்குமோ அந்த இடத்துக்கிட்ட ஒரு மார்க். ஏன்னா பேக் பார்ட்டில் நெக்கு அதிகமாக இருக்கும், ஃப்ரண்ட்டில் கம்மியாக இருக்கும். அது அப்புறம் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இதை மட்டும் வரைஞ்சிட்டு பேக் பார்ட்டை எடுத்துடலாம். இப்போ வந்து ஃப்ரண்ட் பார்ட்டோட ஹைட்டு எவ்வளோன்னா 14 இன்ச்சு. 14 இன்ச்சு வைக்கிறேன். உங்கள் 40 இன்ச்சு சைஸுங்கிறதுனால உங்களுக்கு வந்து 14 வைக்கிறேன். 38, 36னா அவங்களாம் 13 இன்ச்சு வச்சாலே கரெக்டாக இருக்கும். இப்போ அங்கே ஒரு கோடு போட்டுக்கலாம். இப்போ நெக்கு மார்க் பண்ணுறேன். நெக்கு வந்து 6 இன்ச்சு வைக்கிறேன். உங்களுக்கு ஃப்ரண்ட் சைடுமே நெக்கு தான் வைக்கிறேன். 6 இன்ச்சில் வைக்கிறேன். இப்போ இங்கே ஃபோல்டிங் சைடில் இந்த கீழே ஹைட்டு மார்க் பண்ணோம்ல, அதுலேருந்து ஒரு 2 இன்ச்சுக்கு ஒரு மார்க்கும், அப்படியே அந்தாண்ட தையல் போடுவோம்ல, அந்த சைடில் ஒரு 2 இன்ச்சில் ஒரு மார்க். இப்போ கீழே ஹைட்டு மார்க் பண்ணோம்ல, அதில் இந்த கார்னர்லேருந்து 4.5 இன்ச்சு மார்க் பண்ணுறோம். அது எதுக்குன்னா மெயின் டாட்டுக்காக 4.5 இன்ச்சு. இப்போ 38, 36 இன்ச்சு உள்ளவங்கலாம் 3.5 வச்சாலே ஓகே, 4 வச்சாலும் ஓகே. உங்கள் 40ங்கிறதுனால 4.5 வைக்கிறோம். இப்போ இந்த லைனெல்லாம் கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த லைனை கனெக்ட் பண்ணியாச்சு. இந்த சைடு ஒரு 1.5 இன்ச்சு, அந்த சைடு ஒரு 1.5 இன்ச்சு. 40 இன்ச் ப்ளவுஸுங்கிறதுனால 1.5 இன்ச்சு. இதே 36, 38 இருந்துச்சுன்னா 1.25 இன்ச்சு 1.25 இன்ச்சு. அதுக்கு கீழே 32, 34 அப்படி இருந்துச்சுன்னா 1 இன்ச்சு 1 இன்ச்சு வச்சுக்கலாம். இங்கே நம்ம என்ன அளவு வைக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் ப்ளவுஸ் ஃபிட்டிங் கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம
நெக் சைடில் ஒரு 1/2 இன்ச்சு விட்டுட்டு தானே மார்க் பண்ணணும். இப்போ அதை வந்து ஒரு கோடு போட்டுக்கிறோம். இந்த பேக் பார்ட்டை வச்சு காட்டுறேன். இப்படி தான் நம்ம மார்க் பண்ணணும். பேக் பார்ட்டை விட ஃப்ரண்ட் பார்ட்டில் ஒரு 1/2 இன்ச்சு, நெக் சைடில் 1/2 இன்ச்சு விட்டுருப்போம். அந்த இடத்துக்கிட்ட ஒரு கோடு போட்டுக்கிறோம். இப்போ இதை வந்து அப்படியே கிராஸாக நெக்கிலேருந்து கீழே வந்து அப்படியே கிராஸாக குறுவலாக வெட்டிக்கிறோம். நெக் சைடு குறுவலாக இருக்கணும், கீழே வந்து கொஞ்சம் அகலமாக இருக்கணும். அந்த மாதிரி ஒரு கோடு போட்டுக்கிறோம். இப்போ மெயின் டாட்டோட ஹைட்டு 3 வைக்கிறோம். மோஸ்ட்லி எல்லாருக்குமே மெயின் டாட்டோட ஹைட்டு 3 தான் இருக்கும். 3, 3.5 தான் இருக்கும். இந்த சைடு 1, அந்த சைடு 1 மார்க் பண்ணி கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ பட்டி சைடு அப்படின்னா நெக் சைடு ஃபோல்டிங்காக இருக்கும்ல, அதோட ஹைட்டு பார்க்கணும். அதோட ஹைட்டு 7 இன்ச்சு இருக்குது. அதில் பாதி 3.5. அதில் சென்டர் எதுன்னு பார்த்து மார்க் பண்ணுறோம். அங்கேருந்து ஒரு 2.5 இன்ச்சு, அது செகண்ட் டாட். அடுத்து தேர்ட் டாட்டு. இந்த மெயின் டாட்டுக்கும் அந்த தேர்ட் டாட்டுக்கும் 2 இன்ச்சுலேருந்து 1.5 இன்ச்சு அந்த டிஃப்ரென்ஸ் இருக்கலாம். இவங்களுக்கு வந்து நான் 2 இன்ச்சு வைக்கிறேன். நம்ம ஆம்ஹோலில் எது சென்டரோ அதில் போய் கனெக்ட் பண்ணிட வேண்டியதுதான். இந்த ஆம்ஹோல்லேருந்து ஒரு 5.5 இன்ச்சு வச்சுக்கோங்க. இப்போ ஷோல்டரில் தையலுக்கான துணியை விட்டுட்டு அதுக்கப்புறம் அளக்குறோம். இதுலேருந்து ஒரு 5.5, அது 3ஆவது டாட்டு. ஃபஸ்ட்டு எப்போதுமே மெயின் டாட்டு, அந்த ஃபஸ்ட்டு டாட்டை தான் எப்போதுமே மார்க் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் செகண்ட் டாட்டு, தேர்ட் டாட்லாம். இப்போ ஃப்ரண்ட் சைடு குறைய போகிறோம். ஆம்ஹோல் சைடில் 1 இன்ச்சு கிட்ட அப்படியே ஸ்ட்ரைட்டாக கோடு போட்டுட்டு அதுக்கு அந்தான லைட்டாக ஒரு 1/4 இன்ச்சு கிட்ட கொஞ்சம் குழிவாக வெட்டுறோம். ஸ்லீவில் கட் பண்ணோம்ல லைட்டாக குழிவாக, அதே மாதிரி இந்த ஃப்ரண்ட்லையும் ரொம்ப ரொம்ப குடஞ்சிட்டோன்னா அது நல்லா இருக்காது. ரொம்ப ஏறினா மாதிரி இருக்கும். லைட்டாக கொஞ்சம் இப்படி வளைவாக குழிவாக வெட்டிக்கிறோம். இப்போ ஃப்ரண்ட் பார்ட்டும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை கட் பண்ணிக்கலாம். இப்போ நெக் சைடில் கட் பண்ணுறோம்ல, அந்த பீஸை வந்து நம்ம பட்டன் பட்டிக்கு வச்சுக்கலாம். எப்போதுமே பட்டன் பட்டிக்கு நம்ம 5 இன்ச்சு அகலத்தில் துணி எடுத்துக்கணும். ஹைட்டு வந்து 9 இன்ச்சு இருந்தால் கூட போதும். அதை பட்டன் பட்டிக்கு வச்சுக்கலாம். இப்போ ஆம்ஹோல் சைடு கட் பண்ணுறோம்ல, அதை நெக்குக்கு ஐப்பட்டிக்கு வச்சுக்கலாம். அப்படியே வளைச்சி கட் பண்ணிவிடுங்க, நம்ம மார்க் பண்ண மாதிரியே. இப்போ கட் பண்ணியாச்சு. இப்போ பட்டி கட் பண்ண போகிறோம். அதை எப்படி பட்டியோட அளவு எடுக்கணும்னா, இப்படி பேக் பார்ட்டு மேலே ஃப்ரண்ட் பார்ட்டு போடுறோம். கரெக்டாக போட்டுட்டு இப்போ இந்த லைன் போட்டிருக்கோம்ல, அதோட பேக் பார்ட் வந்து முடிஞ்சிடும். அதான் ரெடி அளவு. கீழே உள்ளது வந்து நம்ம மடித்து தைச்சிருவோம். இப்போ லைன் போட்டது தான் ரெடி அளவு. இங்கே ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு வந்து நம்ம பட்டி வந்து ஜாயின் பண்ணுவோம். அதனால ஒரு 1/2 இன்ச்சு போயிடுமா, அதுக்காக மேலே 1/2 இன்ச்சுக்கு மேலே ஒரு மார்க் பண்ணிவிட்டு அதுலேருந்து இந்த கோடு வரைக்கும் அளந்து பார்க்குறோம். 3.5 இன்ச்சு வருது. இதே மாதிரி அந்த சைடும் ஒரு 1/2 இன்ச்சு மேலே கோடு போட்டு அதுலேருந்து ஒரு லைன் வரைக்கும் 3.25 இன்ச்சு வருது. இப்போ இதோட ஹைட் எவ்வளோ வருது நீட்டுனா 11 இன்ச்சு வருது. பட்டியோட நீட்டு வந்து 11 இன்ச்சில் கட் பண்ணணும். இப்படி மீந்துச்சுல துணி அதுலேருந்து எடுத்துக்கிறோம். பட்டிக்கு 11 இன்ச்சு ஹைட்டு இருக்கான்னு பார்த்துக்கோங்க. நீட்டு வந்து 11 இருக்கான்ட்டு கரெக்டாக இருக்குது. அன்னீவனாக உள்ளதை கீழே கட் பண்ணிடலாம்.
இப்போ பட்டி வந்து நமக்கு நல்ல அகலமாகவே இருக்குது. நம்ம கீழே ஒரு இன்ச்சு கிட்ட நம்ம வந்து ஒரு கோடு போட்டுக்கலாம். எதுக்குன்னா உள்ளாரக்க மடித்து தைச்சோன்னா நல்லா ஸ்டிஃபாக நிற்கும். 1 இன்ச்சுக்கு மேலே வந்து மார்க் பண்ணுறோம். துணி அதிகமாக இருக்கிறதுனால ஒரு 2 இன்ச்சு கிட்ட கூட நம்ம விட்டுக்கலாம். நம்ம எவ்வளோக்கு கீழே மடித்து தைக்கிறோமோ அவ்வளோக்கு ஸ்டிஃபாக இருக்கும். சுருங்கி மேலே ஏறாது பட்டி. இது இப்படி மடித்து தைச்சிருவோம் நம்ம. இப்போ இங்கேருந்து ஒரு சைடு வந்து 3.5, இன்னொரு சைடு 3.25 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறோம். அங்கேருந்து இப்படியே போட் ஷேப்புக்கு அப்படியே கட் பண்ணிக்க போகிறோம் பட்டியை. நம்ம ஆம்ஹோல் பக்கம் வந்து நம்ம கட் பண்ணோம்ல, அந்த துணியெல்லாம் வந்து நம்ம கொக்கி பட்டிக்கு வச்சுக்கலாம், நெக் வைக்கலாம். இப்போ பாருங்க பட்டி ரெடி ஆயிடுச்சு. இப்போ வச்சு காட்டுறேன். அவ்வளோதான். நம்ம இன்னொரு துணியை உள்ளார கொடுத்து இந்த எக்ஸஸ் துணியை அப்படியே மடிச்சிருவோம். மடிச்சுட்டா நல்லா ஸ்டிஃபாக இருக்கும். மேலே மேலே ஏறிக்காது, சுருக்காது. இப்போ நான் மார்க் பண்ணுற பக்கத்தை காட்டுறேன். இது தெளிவாக தெரியல. இப்போ ஃப்ரண்ட்டு மார்க் பண்ணோம்ல, அதை வச்சு காட்டுறேன். இப்போ பேக் மேலே ஃப்ரண்ட்டு போட்டாச்சு. சுருக்கம் இல்லாமல் வச்சுட்டு இப்போ பாருங்கள், நம்ம கட் பண்ணி வச்ச பட்டி எடுத்து மேலே வைக்கிறேன். அவ்வளோதான். இதுக்கு அடுத்து கொக்கி பீஸ். இதில் வந்து ஒரு 2.5 இன்ச்சு அகலத்தில் வந்து கொக்கி பீஸை கட் பண்ணிக்க போகிறோம். உங்களுக்கு வந்து ப்ளவுஸை வச்சு மார்க் பண்ணுற வீடியோ வேணும்னா ஏற்கனவே நம்ம சேனலில் போட்டிருக்கோம். ப்ளவுஸை வச்சு எப்படி மார்க் பண்ணுறதுன்னா அதில் போய் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஷிவ் வித் சாய்ரா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய்.